லைகா நிறுவனத்தின் தயாரிப்பில் அஜித்குமார் நடிப்பில் இன்று திரையரங்களில் வெளியாக உள்ள திரைப்படம் தான் விடாமுயற்சி. இந்த படத்தை மகிழ் திருமேனி இயக்கியிருக்கிறார். மேலும் இதில் அஜித்துடன் த்ரிஷா மீண்டும் ஜோடி சேர்ந்துள்ளதால் இந்த படம் மீதான எதிர்பார்ப்பு அதிக அளவிலேயே காணப்படுகிறது. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு பிறகு தல அஜித் நடிப்பில் விடாமுயற்சி திரைப்படம் வெளியாகி உள்ளது. மேலும் குட் பேட் அக்லி திரைப்படமும் இந்த ஆண்டு ரிலீஸ் ஆக உள்ளது. இது அஜித் ரசிகர்களுக்கு இரட்டிப்பு சந்தோஷமாக காணப்படுகிறது. இதனையடுத்து விடாமுயற்சி படத்திற்கு நடிகர் ரஜினி வாழ்த்துக்கள் சொல்லியுள்ளார். மேலும் அஜித்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என சொல்லி இருக்கிறார். இதனை அடுத்து கூலி படப்பிடிப்பை முடித்த கையோடு விடாமுயற்சி படத்தை பார்க்க வருவேன் என சொல்லி இருக்கிறார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் படத்தின் மூலம் மீண்டும் ஃபார்முக்கு வந்துள்ளார். அவர் பல ப்ராஜெக்ட்களில் பிஸியாக நடித்து வருகிறார். டிஜே ஞானவேல் இயக்கிய சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமான வேட்டையன் பாக்ஸ் ஆபீஸில் பெரிய வரவேற்பை பெறவில்லை என்பதால் தற்போது அனைவரின் எதிர்பார்ப்பும் ரஜினிகாந்தின் கூலி படத்தின் மீது திரும்பியுள்ளது. லோகேஷ் கனகராஜ் இயக்கியுள்ள இந்த படம் தங்க கடத்தலை மையமாக வைத்து எடுக்கப்பட்டுள்ளது. ரசிகர்கள் ஆவலுடன் படத்தின் ரிலீஸை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். முதலில் மே தினத்தில் கூலி வெளியாகும் என்று தகவல்கள் வெளியானது. எனினும் இப்படத்தின் பணிகள் இன்னும் முடிவடையாத காரணத்தால் கூலி திரைப்படத்தின் ரிலீஸ் தேதி தீபாவளிக்கு மாற்றப்பட்டுள்ளது. பண்டிகை காலத்தில் அதிக வசூல் கிடைக்கும் என்பதால் படக்குழு இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிகிறது. ரஜினிகாந்தின் உடல்நிலை மற்றும் பிற காரணங்களால் சிறிது இடைவெளிக்கு பிறகு படப்பிடிப்பு மீண்டும் படக்குழு தொடங்கியுள்ளது. ரஜினிகாந்த் சார் கூலி படத்தில் தங்க கடத்தல்காரராக நடிப்பதாக கூறப்படுகிறது. இந்த படத்தில் அக்கினேனி நாகார்ஜுனா, சத்யராஜ் மற்றும் சௌபின் ஷாஹிர் உள்ளிட்ட பலர் நடிக்கின்றனர். அனிருத் ரவிச்சந்தர் இசையமைக்க கலைப்புலி எஸ்தானு வி கிரியேஷன்ஸ் பேனரில் இந்த படத்தை தயாரிக்கிறார். கூலி படத்தில் மொத்தம் 4 பாடல்கள் தான். அதில் 2 பாடலை முடித்துவிட்டதாகவும் ஒரு பாடல் வெளியாக இருப்பதாகவும் அனிருத் சொல்லி இருக்கிறார். அந்த பாடலை ரஜினி அவர்களை பாடி உள்ளாராம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.